ஐ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னா, ம் வாக்கு எண்ணறதுக்கு முன்னாடி ஒரு டிவி விடாம ஒரு 5 பேர் உட்காந்து வாக்கு கருத்து கணிப்பு பேசிட்டு இருந்தானுங்க. திமுக தான் முதல் இடம் வரும். 2வது இடம் அதிமுக வரும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஆளுங்கலாம் எங்க போயிட்டானுங்க? அ ஒரு ஆள் வந்து நான் இந்த விஜய் ஜெயிச்சுட்டாங்கன்னா, நான் இந்த சேனலுக்கே வரமாட்டேன்னு சொன்னானே, அந்த ஆளு எங்க போனான்? இப்ப எல்லாமே ஏன் மாத்தி பேசுறீங்க? அ நாங்கலாம் உறுதியா இருந்தோம். விஜய் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கலாம் உறுதியா இருந்தோம். ஆனா எங்க மண்டையவே கழுவுனீங்களே! இப்பலாம் நீங்க எங்க போனீங்க? இப்ப ஜெயிச்சு வந்துட்டாரு. என்ன இன்னும் ஒரு 10 சீட்டு மட்டும் வந்திருந்தாருன்னா, நாங்க தனிச்சா ஆட்சி நடத்தியிருப்போம். என்ன பண்றது? என்னவோ இதுவரையிலும் வந்ததே பரவால்ல. உங்க முன்னாடி இவ்வளோ தூரம் வந்ததே பரவால்ல. அதெல்லாம் அவங்க மேலிடத்துல பார்த்துக்குவாங்க. ஆனா, இன்னும் கூவிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்களே, அப்படியே கால் மேல கால் போட்டு என்ன தெனாவெட்டா அ அப்படியே ஆட்சி அமைக்கிறது திமுக தான் யாரும் வர முடியாது. நான் பாருங்க, நான் இத்தன வருஷமா நான் கருத்து கணிக்கிறேன். நான் இத்தன வருஷமா நான் டிவியில இருக்கிறேன். 40 வருஷமா இருக்கிறேன், 50 வருஷமா இருக்கிறேன்னு சொன்னீங்களே, இப்பலாம் எங்கடா போனீங்க எல்லாம்? மூஞ்சி மொகர கட்டி உட்காந்துக்கிட்டு, அடுத்தவங்கள அப்படியே மண்டைய கழுவுறதுன்னா உங்கள மாரி ஆளுங்க இருந்தா அவ்வளோதான்டா. உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியும் கருத்து கணிப்புக்கு வந்து உட்காந்துக்கிட்டீங்க, அறிவு கெட்டவனுங்க. அடுத்தவன வந்து கீழ தள்ளி மேல ஏறி நிக்கிறதுன்னா, இவனுங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது. அப்படி என்ன உங்களுக்கு திமுக, திமுக, திமுகன்னு திமுகவ யாரும் குறை சொல்லல. நீங்க தானே எல்லாம் குறை சொல்லி நீங்க பேசுனனால தான் திமுகவுக்கு ஓட்டு யாரும் போடுறதில்ல. என்ன? இல்லன்னா திமுக வந்திருக்கும். என்ன உங்களாட்ட கருத்து கணிக்கிறதுக்கு என்ன சும்மா உட்காந்துட்டு கருத்து கணிச்சீங்களா? வாங்குனீங்கல்ல, ஒழுங்கா கருத்து கணிச்சீங்களா? காசுக்கு அலைஞ்சுக்கிட்டு, இந்த டைம் தானே சம்பாரிக்கணும். எவனடா கீழ தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு, விஜய கீழ தள்ளி மேல ஒரு ஒரு கூட்டம் உட்காந்துக்கிட்டாங்க. ஏடிஎம்கே வரும்ன்னு சொல்றாங்க. ஒருத்தன் டிஎம்கே வரும்னாங்க. இப்ப எங்க போனீங்க? எங்க போனீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மாரி பொய் கருத்து வந்து இனிமேலுக்கு சொல்லாதீங்க. எந்த இது வந்து நீங்க கருத்து கணிச்ச உடனே உங்க சொன்ன மாரியே எல்லாம் எதுவும் வரல. எல்லாம் மாத்தி தான் வந்தது. அதனால இந்த பொய் பித்தலாட்டம் பேசாதீங்க. புரியுதா? மக்கள் தீர்மானம். யார் ஜெயிக்க வைக்கணும், யார தோக்க வைக்கணும்னு மக்களுக்கு தெரியும். புரியுதா? நல்லாட்சி குடுத்துருந்தா அவங்க தான் வந்திருப்பாங்க. புரியுதா? ஒவ்வொரு டைமும் சொல்றோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. இலவச பஸ் எதுக்கு குடுக்குறீங்க? வீட்டுக்கு ஒரு வேல குடுங்கன்னு சொல்லி தான் எல்லாமே கேட்டாங்க. நீங்க நாட முன்னேற்றம் கொண்டு வரல. நீங்க கொள்ளடிக்கிறதுக்காக வந்து அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்க பாரு. பேசுனவனுங்கலாம் இப்ப ஆளே காணோம். அட்ரஸே காணோம். ஒருத்தன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்த பசங்க ஓட்டு போட்டதுக்கு, அதெல்லாம் இவனுங்கலாம் வந்து கலைஞர் போட்ட பிச்சையில தான் இவனுங்க சோறு திங்கிறாங்கன்னா பாரு, அந்த ஆள் அட்ரஸே காணோம். அவன தான்